தாரி குட்டி வா. காலு பிடிக்காத தங்கம். சாரிங்க. தப்பா நினைக்காதியே. கீதா வீட்ல கல்யாணத்துக்கு பேசிட்டீங்களாக்கும்? இல்ல, அப்ப வயசு என்னன்னு கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் மேல் கொண்டு பேசணும் பக்க. எத்தே வயசு என்னத்த வயசு? இப்பலாம் வயசான பிள்ளைகளுக்கு கம்மி வயசு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ட்ரெண்ட். பொண்ணுக்கு பையனுக்கு மனசு ஒத்து போனா போதாதா? இந்த கருவாச்சி எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிரோ போலயே. சுரேஷ்ட பேசணும். அவன் சரின்னு சொல்லிட்டானா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல ராஜேஷ், நீ அவர் மாதிரி பியா இருந்த மாதிரி நின்னுட்டு இருக்கா? அம்மா அது கொஞ்சம் நெஞ்சு வலிச்ச மாதிரி இருக்குமா? என்ன இல்லையா? நெஞ்சு வலிக்கா? ஆமாம்மா, லைட்டா வலிக்கு. எதுக்கு தான் நெஞ்சு வலிக்கு உங்களுக்கு? உனக்கு எதுக்கு நெஞ்சு வலிக்குன்னு எனக்கு தெரியும். ஓவரா நடிக்காத, புரிஞ்சுச்சா? கீதாக்கு கல்யாணம் நடக்க போறதுதான். ஓவரா நெஞ்சு வலிக்கு கால் வலிக்குனானா கையால முடிச்சு போடுறேன், பாத்துக்க. ஐயா சொல்லியா, ஆஸ்பத்திரி போமா? சொல்லுங்கடா, அத்தை கேக்குறாங்கல்ல. அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு கடையில ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தேனா, அத கொஞ்சம் டயர்டா அப்படி வலிச்ச மாதிரி இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவ்வளவுதானா? நானும் நெஞ்சு வலின்னு இவன் படுத்துட்டான்னா ராசி சரியில்ல, கல்யாணம் வேண்டாம், சகுனம் சரியில்லைன்னு எதையாவது சொல்லலான்னு பார்த்தேன். மிஸ் ஆயிட்டு. பாவம் என் பையன். ஐயா நீ போய் ரெஸ்ட் அடியா போ. சரிம்மா. வாங்க லதா, வாங்க. நான் உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப் பண்ணி தரேன்டா, வாங்க. ஐயா சுரேஷ் தூங்கிட்டான்னு நினைக்கேன். நாளைக்கு உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க என்ன? சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கொஞ்சம் பக்குவமா எடுத்து பேசியா, அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிடியே, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாத்தே, நீங்க கவலைப்படாதீங்க. மூத்த மருமகளா நான் இந்த கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி வைக்கேன். நல்லா நடத்தி வச்சா சந்தோஷம் தான். ஏதாவது தடை பண்ண பாத்தியன்னா அதுக்கப்புறம் ஏன் சுயரபம் தெரியும். ஐயோ, நாங்க ஏத்த தடை பண்ண போறோம்? நம்ம வீட்ல ஒரு கல்யாணம் நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே. சந்தோஷமா இருந்தா சரிதான். ஐயா பேத்தி எங்கயா தூங்கிட்டாளா? ஆமாம்மா தூங்கிட்டா. சரி நாங்களும் கிளம்புறோம். திடீர்னு முழிச்சான்னா எங்களை தேடுவா. தனியா யாயா போட்டு வந்தியே, தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல, பாவம் பிள்ளை. அதுல அவ தூங்கி வாத்தே. தூக்கத்துல அவ என்னைய மாதிரி நைட்டு படுத்தான்னா காலையில தான் எழும்புவா. கிளம்புறோம்மா. சரியா, போயிட்டு வா. அண்ணே, அட வா தம்பி, உள்ள வா. நல்லா இருக்கீங்களே? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? வா வந்து உட்காரு. புஜி தங்கம், எப்படி இருக்கீங்க? சித்தப்பா மறந்துட்டீங்களா? செல்ல குட்டி, கொஞ்ச நேரத்துல பழகிடுவா. நீ வந்து உட்காரு. அப்புறம் உன் வேலை எல்லாம் எப்படி போகுது? வேலை எல்லாம் நல்லா போகுதுனே, எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி இருக்கே? அண்ணி எங்க? உங்க அண்ணி என்ன சமைக்கிறேன்னு சொல்லி எதையாவது போட்டு உருட்டிட்டு கிடப்பா கிச்சன்ல. யானே வசந்தா, சுரேஷ் வந்திருக்கான் பாரு, காப்பி போட்டு எடுத்துட்டு வா. இப்போ காப்பி போட சொன்னாதான் 2 மணி நேரம் கழிச்சு உனக்கு காப்பி கிடைக்கும். யானே நீங்க இப்படி பண்றிய? பாவம்ல அண்ணி. உங்க அண்ணியே பாவம்னு சொன்ன ஒரே ஆள் இந்த உலகத்துல நீதான். இந்த ஊர்ல யார்கிட்டனாலும் கேட்டு பாரு, எல்லாரும் ராட்சசின்னு தான் சொல்லுவாங்க. யாரு ராட்சசி? அது சும்மா பேசிட்டு இருந்தேன். எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த சுரேஷ் ஜூஸ் குடி. எதுக்கு அண்ணி ஜூஸ்லாம்? ஆமா, அதிசயமா இருக்கு. நீலா ஜூஸ் போட்டு கொண்டு வந்தா? பின்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வெயிலுக்குள்ள காபி குடிச்சா எப்படி இருக்கும்? அதான் பாசத்தோட ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் நீ பண்ணியதுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு பாத்துக்க. நம்ப முடியல. பாம்பேல இருந்து வந்திருக்கான், எப்படியா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பான். அதுக்குதான் கொஞ்சம் பாசமால புளிஞ்சாதானே நம்மளுக்கு வர வேண்டியது கரெக்டா வரும். என்ன வாங்கிட்டு வந்திருப்பான்? பைய இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ஜூஸ் குடி தம்பி, குடிக்கனே. அப்புறம் சுரேஷ், நாங்க வேண்டான்னு சொன்னாலும் எப்பவும் பை நிறைய அள்ளிட்டு வருவியே. Dress, சோப்பு, சென்ட், செருப்புன்னு அள்ளிட்டு வருவியே. இந்த தடவை அப்படி ஒண்ணும் பண்ணலல. நீ அப்படிலாம் பண்ணா எங்களுக்கு கஷ்டமா இருக்குப்பா. பாவம், நீனே சின்ன பையன். ஓஹோ, இப்போ புரியுது எதுக்கு இந்த ஜூஸ் ரெடி பண்ணி இந்த ராட்சசி கொண்டு வந்திருக்குன்ட்டு. எல்லா தடையும் மாதிரி இந்த தடவை அதிகமா வாங்க முடியல, நீ முடிஞ்சதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஐயோ நீ வேற, எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வரா? வேண்டாம் சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்க. பரவாயில்ல நீ. இந்த தடவை பொருள் கம்மியால இருந்த மாதிரி இருக்கு. என்ன பாப்பாவை கூட்டு அப்படி எங்கேயாவது வெளியே போயிட்டு வரட்டா? சரி கூட்டிட்டு போ. சியமா வாங்க, சித்தப்பா கூட வெளியே போயிட்டு வா. என்ன இந்த பாரு, சித்தப்பாவை ரொம்ப தொல்லை பண்ண கூடாது. அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு அடம் பிடிக்க கூடாது, சரியா? குட் கேர்லா இருக்கணும். சரியான லூசு குமுட்டை. தான் தான் லூசு மாதிரி இருக்காருன்னு பார்த்தா என் மவளையும் இப்படி இழுச்ச வேமா தான் வளர்ப்பாரு போலயே. சியம்மா இங்க வா ஒரு நிமிஷம். சியா நல்லா கேட்டுக்க, உங்க அப்பா சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணாத, புரிஞ்சா? உனக்கு என்ன வேணுமோ, எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க சித்தப்பா கேரண்டி கேளு, அவன் வாங்கி தருவான். ட்ரெஸ், கம்மல், செருப்பு, ஹேர் பேண்ட், கிளிப்பு, அப்புறம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி தந்தாம்னா ஐஸ்கிரீம், பப்ஸ், சமோசா, எது தந்தாலும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும்
எல்லாத்தையும் வாங்கி தின்னு சரியா? விலை அதிகமா இருக்கும், இது கேட்க கூடாது அப்படிலாம் நினைக்காத. உங்க சித்தப்பன்ட்ட நிறைய துட்டு இருக்கு, எது வேணுமோ கேட்டு வாங்கிக்க புரிஞ்சா? விளையாடுறதுக்கு டாய்ஸ் எல்லாம் கேட்பால, என்ன வேணுமோ எல்லாம் அவன் பொறுப்பு, வாங்கிக்க புரிஞ்சா? உங்க அப்பனே மாதிரி ஏமாலியா இருக்காது. போ கிளம்பு, கார்ல தான் போகணும்னு சொல்லணும் சரியா? உன்னை ரொம்ப தொல்லை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் பாத்துக்க. பாத்து கூட்டு போ என்ன சுரேஷ்? சரி அண்ணி, பாப்பா இனி என்ன தொல்லை பண்ண போறா? பாப்பா போமா. பாய். எஸ் சார், என்ன ஆர்டர் பண்றீங்க? ஒரு நிமிஷம். புஜ்ஜி என்ன வேணும் உனக்கு சாப்பிட? கேக்கு, சாக்லேட், ஜூஸ்லாம் வேணுமா? சரி சித்தப்பா ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். கீழே நிக்கியா? பாரு கீழே இறக்கி விடுவேன், ஆனா எங்கேயும் ஓடக்கூடாது சரியா? ஓகே. சோனி பெரிய காபி ஷாப்பா இருக்கு, பணக்கார ஆட்கள் தான் வருவாங்க போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, நம்மட்ட காசு இருந்தா நம்ம எங்க வேணாலும் போலாம், அதுக்கு பணக்காரரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதோ சொல்றா. சரி நீ வா என் கூட, உள்ள போய் ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். சோனி வெளிய தான் இவ்ளோ இடம் இருக்குல, நீ இங்கே உட்கார்ந்துக்கிடியே, நீ போய் ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வா. என்ன பேசுற நீ திவ்யா? இவ்ளோ வெயில் அடிக்கி, இந்த வெயிலுக்குள்ள வெளிய உட்கார் வா. வா உள்ள போவோம், உள்ள ஏசி இருக்கும். நான் பெருசா இப்படி இடத்துக்கு வந்தது இல்லடி, அதுக்கு என்ன என்ன நம்ம அடிக்கடி வருவோம் சரியா? வா. சரி வா. யுவர் ஆர்டர் சார். என்ன ஆர்டர் பண்ண திவ்யா? எதுனாலும் சரிதான். தாரிங்குட்டி காலை பிடிக்காத, காலை விடு குட்டி. யோ யூ சாரி தெரியாம. என்னையா சாரி? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? கண்ணு ஏதாவது இருக்கல்ல உனக்கு? இப்படி கேட்கறதுக்கு மூதுல அடிச்சா? ஏங்க நான் வேணத்துக்கிட்டே பண்ணலங்க, கால் தடுக்கிட்டு அதான் பேலன்ஸ் போய் இப்படி ஆகி போச்சு. நேத்து தான் கார் கொண்டு ஏத்துனா, இன்னைக்கு கேக்க மூதுல அடிக்க? கேட்டா பேலன்ஸ் போயிட்டுங்க. என்னையா நீ? சோனி விடு, பிரச்சனை பண்ணாத. எங்க சாரிங்க. பரவாயில்ல சார். என்ன திவ்யா பரவாயில்லங்க? இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விட கூடாது. வேற ஏதோ பிளான் பண்ணி பண்றாரு நம்மள. அப்படிலாம் இல்ல சோனியா, அந்த பாப்பா இருக்குல, அந்த சார் காலை பிடிச்சு இழுத்துட்டு அதான் அவருக்கு பேலன்ஸ் போயிட்டு பாத்துக்க. நீ திட்டாத, இது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. ஆமாங்க தெரியாம சின்ன பிள்ளை காலை இழுத்துட்டா, எனக்கு பேலன்ஸ் போயிட்டு, இனி மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார், நீங்க போங்க. என்ன திவ்யா நீ? உன் நல்ல மனசுக்கு ஒரு அளவே இல்லையா? இல்ல சோனி, பிரச்சனை வேண்டாம். உங்க வீட்டுக்கு தெரிஞ்சுனா பிரச்சனை ஆயிரும் புரிஞ்சுக்க. ச்சே. புஜி வா. ச்சே எவ்வளவு நல்ல மனசா இருக்காங்க, இப்படி மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா நம்ம தான் தெரியாம இவங்ககிட்டயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். கோவப்படாத சோனி. மேடம், நீங்க வாஷ்ரூம்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் மேடம். வா திவ்யா, நான் கூட்டி போறேன். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க. நான் வேற கடையில வாங்கி தரேன் குட்டி, இப்ப அமைதியா இரு. இவ்வளவு நல்ல மனசுக்காரங்களா இருக்காங்க, 2 தடவை இனி மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா அவங்க ஃபேஸ் தான் பார்க்கவே முடியல.